ராஜி, அனாவசியமா பேசாதம்மா. சாரும் ராகவனும் சம்மந்தியாக போறாங்க. நீ பாட்டுக்கு அவரை வில்லன் அது இதுன்னு சொல்லாதம்மா. ஐயோ சாரி சார், வாய் தவறி சொல்லிட்டேன். அவங்க ஸ்னேகாவை லேஸ்ல விடல சார், ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க. ஸ்னேகாவை நான் ஆசையா கூட்டிட்டு வந்தேன், ஆனா பத்ரி வராததால கோர்ட்ல தீர்ப்பு தள்ளி போயிடுச்சே. அதான் நான் சொல்றேன், ஏன் தப்புன்னு. என்னோட சர்வீஸ்ல நான் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்தது இல்ல. அப்பாவும் மகளும் ஒரு வழியா சேர்ந்துருவாங்கன்னு நான் ரொம்ப கனவு கண்டேன் சார், ஆனா எதுவுமே நடக்காம போயிடுச்சு. ராஜி, கொஞ்சம் பேசாம இருக்கியாமா? சாரே வருத்தத்துல இருக்காரு. இல்ல சார், அவங்க பேசட்டும். இது எனக்கு தெரிஞ்சது தானே. சரி போட்டும் சார். பத்ரியை கண்டுபிடிக்கிறதுக்கு கோர்ட் எப்படியும் டைம் கொடுத்துருக்குல்ல. பிடிச்சிடலாம் சார், நிச்சயம் கூடி சீக்கிரம் அவரை பிடிச்சிடலாம். நான் நிச்சயம் அவர் கோர்ட்ல ஹேண்ட் ஓவர் பண்ணியே தீருவேன். அது வரைக்கும் என் மனசாட்சி என்ன தூங்க விடாது சார். சார் அது மட்டும் எப்படியாவது செஞ்சிருங்க சார். ஏன்னா இன்னைக்கு எங்க அண்ணன் கோர்ட்ல அழுதத என்னால பார்க்கவே முடியல சார். நானும் அழுதுட்டேன். ஆனா ஸ்னேகா கல்லு மாதிரி அப்படியே கரையாம உட்கார்ந்திருந்தா. எங்க அண்ணன் நிரபராதின்னு ஜட்ஜி தீர்ப்பு சொன்னாதான் அவ மனசு கரையும் சார். அதுக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்ணுங்க சார். எல்லாம் என் தலை எழுத்துமா. என் மகன் எனக்கு கிடைப்பான்னு நினைச்சேன், அது கை நழுவி போயிடுச்சு. டாக்டர், தீர்ப்பு தான் தள்ளி போயிருக்கு, நியாயம் நிச்சயம் கிடைக்கும். நான் முதல்ல பத்ரியை எப்படியாவது கண்டுபிடிக்கிறேன், அவரை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றேன், நீங்க நிரபராதின்னு ப்ரூவ் பண்ண வைக்கிறேன். நிச்சயம் உங்களையும் ஸ்னேகாவையும் சேர்த்து வைப்பேன். நான் வரேன் சார். இட்ஸ் மை ப்ராமிஸ். நான் வரேன். பாவம், நல்ல மனுஷன். நாம அவரை ரொம்ப சிரமப்படுத்தோம். ஆமாண்ணே, நீயும் பாவம்தான். ஐயோ, அந்த பத்ரி எப்படியாவது கிடைக்கணும். நீயும் ஸ்னேகாவும் ஒண்ணு சேரணும்னே, அதான் என் பிரார்த்தனை. என்னம்மா, போறப்ப ஜம்முன்னு கார்ல ஏறி அப்படி போன, திரும்பி வரும்போது ஆட்டோல வந்து இறங்குற. எங்க உன் கூட வந்தவங்க எல்லாம் எங்க? கோர்ட்ல உங்களுக்கு தீர்ப்பு சாதகமா இருக்கும்னு பந்தாவா வந்து கார்ல கூட்டிட்டு போனாங்க. தீர்ப்பு கால வாரி இருக்கும், அதான் பஞ்சா பறந்துட்டாங்க. நீங்களே பேசி முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேக்குறீங்க? வாஸ்னேகா, அத்தை கொலைகேஸ் விஷயமா கோர்ட் வரைக்கும் போயிருக்குன்னு சொன்னாங்க. என்னம்மா ஆச்சு? என்னடா ஆகும்? கோர்ட்ல கருணாகரனை மறுபடியும் காரி துப்பி 22 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த தீர்ப்பு சரிதான்னு துரத்தி விட்டுருப்பாங்க. கஸ்தூரிய கருணாகரன் அடிச்சு கொலை பண்ணாங்கிறது இந்த உலகத்துக்கே தெரிஞ்ச உண்மைதானே. பணம் கொழுப்படுத்த சில ஜென்மங்க கோர்ட் நேரத்தை வீணடிக்கிறதுக்கு கேஸ் போட்டிருக்காங்க. அத சில கேடுகட்ட ஜென்மங்க போய் வேடிக்கை பார்த்துட்டு வந்திருக்குங்க. மாமா, உயிரோட இருக்கும் போது என் கஸ்தூரிய வார்த்தையால சாகடிச்சான். செத்து இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அவளை கேவலப்படுத்தி சாகடிக்கிறான். கோர்ட்ல மல்லாக்கப்படுத்தி மூஞ்சி மேலேயே துப்பிக்கிறான். இதனால யாருக்கு அசிங்கம்? அவனுக்கு தானே. ஜனங்க மறந்து போய் உட்கார்ந்து இருக்காங்கன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். மறுபடியும் அதை ஞாபகப்படுத்தி தன்னையே அவமானப்படுத்திக்கிட்டான். அசிங்கம், அசிங்கம். அப்பா கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. கோர்ட்ல என்னதான் நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். நீ சொல்லு ஸ்னேகா. இல்ல. டேய், கோர்ட்ல என்னடா நடந்திருக்கும்? உனக்கு என்னடா தெரியும்? நான் சொல்றேன்டா. கருணாகர முத்துலட்சுமியை தவிர வேற யாருக்காவது, உங்க யாருக்காவது கஸ்தூரியை பத்தி தெரியுமாடா? அவ அருமை பெருமை புரியுமாடா? அவ களங்கம் இல்லாதவ, கல்மிஷம் இல்லாத மனசு. ஒண்ணுமே தெரியாதவளை பத்தி 1000 பக்கம் தீர்ப்பு வாசிச்சு என்னடா புண்ணியம்? என்ன பிரயோஜனங்கிற? இருந்தாலும் கேஸ் நடக்குதுப்பா. கேஸ் நடந்தா அவன் நிரபராதி ஆயிடுவானா? கண்டிப்பா ஜட்ஜி சொல்லதான் போறாரு பாரு. இந்த 20 வருஷ தண்டனை உனக்கு பத்தாது, இன்னும் 25 வருஷம் உன்னை உள்ள தள்ளணும்னு ஜட்ஜி நிச்சயமா சொல்ல போறாரு. அப்பா அதெல்லாம் கோர்ட் டிசைட் பண்ணிட்டோம்ப்பா. நாமளே ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். நிறுத்துறா.
இந்த கேஸை பத்தி உங்களுக்குலாம் என்னடா தெரியும்? கருணாகரன் தான் கொலைகாரன். அது புரியாம கஸ்தூரிய பத்தி எதுவுமே தெரியாத எல்லாருமா ஒன்னா சேர்ந்து ஒரு பஞ்சாயத்து வைக்கிறாங்க. அதை பார்க்கறதுக்கு இங்கேந்து ஒத்தி கார் ஏறி போயிட்டு வரா. சரியான கூத்து. மாமா ப்ளீஸ் தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அவங்க அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க. அது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் போனேன். கருணாகரன் குற்றவாளியா நிரபராதியாங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக போகல. நான் மட்டும் இப்ப அங்க போகலன்னா உங்களோட டார்ச்சர் அதிகமாகும் மாமா. நான் என்னமோ பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அதுக்காக தான் நான் போனேன். எதுக்கு நீ இப்படி போய் சொல்லி கஷ்டப்படுற ஸ்னேகா? பேசாம ஆமா மாமா, நானும் எங்க அப்பாவும் எங்க அத்தையும் ரகசிய கான்டாக்ட்ல தான் இருக்கோம். அவர் நிரபராதின்னு நானும் நம்புறேன். அதனாலதான் கோர்ட்டுக்கு போய் என்ன சொல்றாங்கன்னு பார்க்க போனேன் அப்படின்னு தைரியமா நேரடியா சொல்ல வேண்டியதானே? அதுதானே ஸ்னேகா உண்மை. ரகசியமா அப்பா கிட்ட பேசுறது பத்தி நீங்க சொல்றீங்களா? அர்த்தராத்திரி யாருக்கும் தெரியாம அப்பாக்கு ஃபோன் பண்ணி, என்னப்பா நீதிபதி அந்த கருணாகரனை நிரபராதின்னு சொல்லிடுவாரா? நம்மளால எதுவுமே பண்ணிட முடியாதா? நீங்க எல்லாம் ஒரு அப்பாவான்னு திருட்டுத்தனமா நான் என்னைக்குமே எங்க அப்பா கிட்ட பேசினது இல்ல. இவ இப்படி பேசினா ஸ்னேகா? எப்ப பேசினா? என்கிட்ட அதை நீ சொல்லவே இல்லை. ஏய் பேசுனியா? இல்லங்க. ஏய் சொல்லுடி, பேசுனியா? இல்ல. பேசுனியாடி? டேய் டேய் டேய், மிரட்டாதடா. இவதான் பொய் சொல்றானா? அத நீயே நம்பிக்கிட்டே அடிப்பியா? நான் ஒண்ணு உங்கள மாதிரி எங்க அப்பா கிட்ட ரகசியமா பேசிட்டு தெரியல. அத்தை மாமா கண்ணெதிரில தான் நான் கோர்ட்டுக்கு போயிருக்கேன். மாமா கவனிச்சிங்களா? மாமா ஸ்னேகா என்ன சொன்னான்னு கவனிச்சிங்களா? நான் ஒண்ணு உங்கள மாதிரி இல்ல, எங்க அப்பா கிட்ட பேசுறேங்கிறா. அந்த கருணாகரனை எங்க அப்பா சொல்றான். பாத்தீங்களா பாத்தீங்களா, மனசுல இருக்கிறது வெளியில வந்துருச்சு பாத்தீங்களா? அத நீங்களும் கேட்டீங்கல்ல. மாமா மாமா போது நிறுத்து. எந்த வார்த்தையை நீ இந்த வீட்டுல சொல்லக்கூடாதோ அந்த வார்த்தையை நீ சொல்லிட்ட. எல்லாம் போச்சு, நாசமா போச்சு. மாமா கருணாகரன் என் அப்பான்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அவரை நான் அப்பாவா ஏத்துக்கல, இது சத்தியமான உண்மை. ஆனா நான் சொன்னாலும் சொல்லலனாலும் ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் அவர் தானே என்னோட அப்பா. அவர் தானே எங்க அம்மாவுக்கு புருஷன். அவர் இல்லாம நான் எங்க அம்மாக்கு பிறந்திருக்க முடியாதுல்ல. அவர் என் அப்பான்னு சொல்றதுல என்ன மாமா தப்பு? பாத்தீங்களா 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 மாமா? பாத்தீங்களா 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 மாமா? மறுபடியும் மறுபடியும் அப்பா அப்பான்னு சொல்றா. எத்தனை அப்பா போடுறான்னு பாத்தீங்களா? நெஞ்சு முழுக்க அவ்வளவு திமிரு. உங்களை வேணும்னு வெறுப்பேத்துறதுக்காகவே அவ சொல்லிட்டு இருக்கா மாமா. ஏய் ஓவரா பில்டப் பண்ணாதே, அதெல்லாம் தப்பு இல்லை ஸ்னேகா. அப்பா அவ சொல்றதுல என்னப்பா தப்பு இருக்கு? கஸ்தூரி அத்தையோட புருஷ கருணாகரன்னா அப்ப ஸ்னேகாவோட அப்பா கருணாகரன் தானே? அந்த வார்த்தையை சொல்றதுனால என்னப்பா தப்பு இருக்கு? தப்புதான்டா, தப்புதான். இவ அந்த கருணாகரனை வெறுக்கிறான்னு நினைச்சுக்கிட்டு தான் இவளை இந்த வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டேன். ஆனா இவ இப்ப யாருன்னு காட்டிட்டாடா. இப்ப இவ சொன்ன வார்த்தைய இந்த வீட்டுல சொல்லி இருக்கவே கூடாது. ஆனா சொல்லிட்டா. என்ன பொறுத்த வரைக்கும் இது பெரிய தப்புடா. மாமா எது மாமா தப்புங்கிறீங்க? இப்ப கேக்குற பாத்தியா, அதம்மா பெரிய தப்பு. சொந்தம் பந்தம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப அப்பா அப்பான்னு சொல்றிய, அது தப்பு இல்லையா? இல்ல மாமா, நான் அப்பான்னு சொன்னது வெறும் வாய் வார்த்தை தான். மனசார நான் அவர் இன்னமும் வெறுக்கிறேன். அதெல்லாம் நான் ஏத்துக்க முடியாதுமா. இத்தனை நாளா இந்த வீட்டுல இருந்திருக்கியே, அந்த ஆளை ஒரு நாளாவது அப்பான்னு நீ சொல்றியா? ஆனா இன்னைக்கு என் கஸ்தூரியை கொன்னவன அப்பான்னு சொல்லி என்ன கொன்னுட்டியம்மா. ஐயோ மாமா ப்ளீஸ் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. இது வரைக்கும் நீ போட்டதெல்லாம் வேஷம் நாடகம். உன் சுயபுத்தியை காமிச்சிட்டிய. ஐயோ மாமா பாருங்க, மாமா என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்னென்னமோ பேசுறாரு. இது ரொம்ப சின்ன விஷயம்ப்பா. ஸ்னேகா பிறந்ததுக்கு காரணமானவரை அப்பான்னு சொல்லாம வேற எப்படிப்பா சொல்றது? அனாவசியமா ஒரு சின்ன விஷயத்த பெருசாக்காதீங்கப்பா. டேய், எதுடா சாதாரண விஷயம்? அவர் கொலைக்காரன்னு தொண்டை கிழிய கத்திட்டு இருக்காரு. ஒரு செகண்ட்ல அவன் அப்பான்னுட்டா இது உனக்கு சாதாரண விஷயமா? நீ ஏம்மா
கொஞ்சம் பேசாம இருக்கியா? எல்லாம் உங்க அப்பாவை சொல்லணும். யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னு ஒரு விவஸ்தையே இல்ல இந்த மனுஷனுக்கு. பொண்டாட்டி வேண்டாம் மருமக தான் வேணும்னு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடினார்ல. இப்ப என்னாச்சு? யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு இப்ப புரியுதா? புரியுது ஷாம்லா, நல்லா புரியுது. பொண்டாட்டிங்கள முதல்ல மதிங்க, அப்பதான் புருஷனுங்கெல்லாம் உருப்பிடுவீங்க. புரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுக்கிட்டேன், மனுஷங்களே வளர்ந்துட்டேன். என் பையனுக்கு ஒரு துரோகியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். ரொம்ப பெரிய வார்த்தை சொல்லிட்டீங்க மாமா. நான் உங்க கஸ்தூரியோட பொண்ணு. சத்தியமா கோர்ட்ல என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்காக தான் போனேன். அவங்க என்ன ரொம்ப கம்பல் பண்ணதாலதான் போனேன். மாமா, உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த நான் செஞ்சுட்டேன். சத்தியமா இனிமே எப்பவுமே நான் இப்படி செய்ய மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. நான் வேண்டான்னு சொன்னேன், என் வார்த்தையை மீறி நீ போன இல்ல, என் மனசை உடைச்சிட்டு போயிட்டியம்மா. அந்த கொலைகாரனை உன் வாயால் அப்பான்னு சொல்லிட்டியே, இனிமே நம்ம உறவு ஒட்டாது, அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஐயோ மாமா. ஸ்னேகா, அப்பா கோவத்துல நிறைய பேசிட்டாரு. அதெல்லாம் மனசுல வச்சுக்காத, சரியாயிடும். நான் பேசுறேன், நீ போ உள்ள போ. நான் பேசுறேன் ஸ்னேகா, நீ உள்ள போ. உனக்கு அறிவில்ல? இல்லங்க. உனக்கெல்லாம் அறிவே வராதா? ஒரு மனுஷன் கோவப்பட்டார்னா அவரை சமாதானப்படுத்தணும். என்னமோ கொழுந்து விட்டு எரிகிற நெருப்புல பெட்ரோலை ஊத்தி மேடம் மேடம் அவர் கோவத்தை தூண்டுற. இல்லங்க, ஏத்தி விடுறியா? நான் உண்மைதானே சொன்னேன். இங்க பாருமா, இவ கூட சேராத. கெட்ட காத்து உனக்கும் அடிக்குது, தொலைச்சிருவேன். நல்ல அழடி. உனக்கு இருந்த ஒரே ஒரு சொந்தம் உன் மாமா தான். இப்ப அந்த வேருக்கும் வெந்நீர் ஊத்தியாச்சு. என்னோட வேலை ரொம்ப சுலபம். கூடிய சீக்கிரம் உன்னை மண்ணோட மண்ணா சாய்க்கிறண்டி. என் பையனுக்கு ஒரு துரோகியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். இதுவரைக்கும் நீ போட்டதெல்லாம் வேஷம் நாடகம். உன் சுயபுத்தியை காமிச்சிட்டிய. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசணும்னு சொல்லிட்டு இருக்கேன், என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியா? நான் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ படு. எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டியா? எனக்கு தெரியாம என் மனசுல இருக்கிறத சொல்லாம உனக்கு எப்படி தெரியும்? சரி சொல்லு, என்னதான் சொல்றேன்னு பாப்போம். இன்னைக்கு நம்ம வீட்ல இருக்கிற எல்லாருமே எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இன்சல்ட் பண்ணிட்டாங்க. நான் வீட்ல இருக்கும்போது ராஜ்யத்தை இங்க வந்தா. இன்னைக்கு கஸ்தூரியோட கேஸ் கோர்ட்டுக்கு வருது. கஸ்தூரி உன்னோட அம்மா கருணாகர நிரபராதிங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும், என் கூட கோர்ட்டுக்கு வான்னு கூப்பிட்டா. கோர்ட்ல எல்லாருமே அந்த கருணாகரனை நிரபராதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அங்க இருந்து கிளம்பி நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வீட்ல
டிகே இங்க நான் அழுது கதறிட்டு இருக்கேன், உனக்கு தூக்கம் வருதா? எல்லாமே அப்பா சொல்லிட்டாரு. எனக்கு தூக்கம் வருது. டிகே இங்க நான் அழறேன்னு சொல்றேன், உனக்கு எப்படி தூக்கம் வரும்? இப்ப என்ன பண்ணுங்கிற? ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஏதோ ஒரு பேச்சு வார்த்தையில கருணாகரன் என்னோட அப்பான்னு சொல்லிட்டேன். அவ்வளவுதான். அந்த வார்த்தையை புடிச்சுக்கிட்டு அத்தையும் உமா அக்காவும் அதை ஊதி ஊதி பெருசாக்கிட்டாங்க. கடைசியில மாமா என்னடான்னா, இன்னையோட நம்ம உறவு முறிஞ்சு போச்சு, என் புள்ளை ஒரு துரோகிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், இன்னையோட நான் செத்துட்டேன், அது இதுன்னு பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லிட்டாரு. அவர் சொல்றது நியாயம் தானே? இது நாள் வரைக்கும் கருணாகரன் உங்க அப்பான்னு சொன்னதே கிடையாது. அந்த வார்த்தையை கேட்டால அப்பாவுக்கு அலர்ஜின்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது அவர் வாசல் வரைக்கும் வந்திருக்காரு. அப்பா பேச்சு மீறி நீ கார்ல ஏறி போயிருக்க. கோர்ட்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் கூட கருணாகரன் எங்க அப்பான்னு வேற சொல்லியிருக்க. அந்த வார்த்தை நீ சொல்லலாமா? டிக்கி, நீயுமா இப்படி பேசுற? நீ போனதே தப்பு ஸ்னேகா. அதுவும் இல்லாம அவர் அப்பான்னு சொன்னது அதோட பெரிய தப்பு. இது நான் ஒத்துக்கவே மாட்டேன். நீ ஒத்துக்க மாட்டேன்னு தெரிஞ்சுதான் நான் பாட்டுக்கு படுக்க போனேன். என்ன வம்புக்கு இழுத்து வெட்டி நியாயம் பேசிட்டு இருக்க. வெட்டி நியாயமா? டிக்கி, இங்க நான் அழுது கதறிட்டு இருக்கேன். ஒட்டு மொத்த குடும்பமும் நான் நடிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. நான் பேசுறது உனக்கு வெட்டி நியாயமா தெரியுதா? அம்மா தாயே, இதுக்கு மேல பேசினா உனக்கு எனக்கு சண்டை தான் வரும். போய் படு. குட் நைட். தொலைச்சு கட்டிடுவேன் உன்னை. என்ன பண்ணிட்டு இருக்க? மரியாதையா என் பக்கம் இருக்கிற நியாயத்தை கேளு. என்ன மிரட்டுறியா? எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. எனக்கு உன்னை விட்ட வேற யார் இருக்கா? ஏன்? அதான் உனக்கு அத்தை அப்பா எல்லாம் உறவும் இருக்கே, அங்க போய் சொல்ல வேண்டியதானே? என்ன டிகே நீ? அவங்க தான் அந்த மாதிரி பேசுறாங்கன்னா நீ அவங்கள மாதிரி பேசிட்டு இருக்க. இங்க பாரு, கருணாகரன் நான் வேண்டான்னு சொன்னாலும் அவர் தான் என்னோட அப்பா. அவர் ஒரு கொலைகாரனா வேணா இருக்கலாம், இருந்தாலும் அவர் தானே என்னோட அப்பா. இதுதானே உண்மை. ஆஃப்டர் ஆல் ராஜீவ் மாமாக்கு இந்த விஷயம் புரியுது. ஸ்னேகா சொல்றதுல எந்த தப்பும் இல்ல, அவ நியாயமா தான் பேசுறா. கருணாகரன் அவளோட அப்பா தானே, இதே ஏன்பா நீங்க இவ்ளோ ஹார்ஷா எடுத்துக்கிறீங்கன்னு மாமாக்கு எடுத்து சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ணாரு. ஆனா நீயும் இப்ப எதுக்கு அவன் பேரை சொல்ற? அவனா? ஆமா, அவன் தான். இப்ப எதுக்கு அவன் பேரை சொல்ற? சொன்னா என்ன தப்பு? அவரு அண்ணன் தானே. அது நீ சொல்லாத. நானே அவன் பேர் சொல்றது இல்ல. நீ எதுக்கு ஆனா அவன் பேர் சொல்லிட்டு இருக்க? யோ, உங்களுக்கு என்னையா பிரச்சனை? அப்பா அப்பன்னு சொல்ல விட மாட்டேங்கிறீங்க, அண்ணன் அண்ணன் சொல்ல விட மாட்டேங்கிறீங்க. ஏய், ஓவரா பேசாத. எதுக்கு நீ ராஜீவ் மாமா ராஜீவ் மாமா அவன் வாழை பிடிச்சு சுத்துற? அதுக்கு தான் அவன் பொண்டாட்டி இருக்கால. ரொம்ப தப்பா பேசுற டிகே. ஆமா, நீ தப்பு பண்ற நான் சொன்னா அதுவும் மரமண்டையில உரைக்காது. ஆனா நான் தப்பா பேசினா அதை உடனே அண்டர்லைன் பண்ணி காமிச்சிடுறது. அவர் நியாயமா பேசினாரு, அதுதானே நான் சொன்னேன். அது தப்பா? ஆமா, உன்னை பொறுத்த வரைக்கும் அவன் ஒருத்தன் தான் நியாயமானவன். அவன் மட்டும் தான் நியாயமானவன். நான் அநியாயமானவன். கள்ளம் கபடம் இல்லாதவன் அவன், நான் கலப்படக்காரன். அவன் உன் மேல அன்பானவன், ஆனா நான் உன் மேல அக்கறை இல்லாதவன். அவன் கம்ப்யூட்டர் புத்திசாலி, நான் மிஷின் ஓட்டுற முட்டாள். அவன் பண்பாடு தெரிஞ்சவன், நான் காட்டு மிராண்டி. அப்படிதானே? அவன் விவரமானவன், நான் வீணா பண்ணுவேன். இல்ல? Will you stop this nonsense? டிகே சம்பந்தமே இல்லாம எதேதோ பேசிட்டு இருக்க. இப்போ நம்ம ராஜீவ் மாமா பத்தி பேசல. உங்க அப்பா நான் வேஷம் போடுறவன்னு சொல்லிட்டு இருக்காரு, அத பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம். அத பத்தி மட்டும் தான் முதல்ல பேசிட்டு இருந்தோம். ஆனா நீ தான் சொல்லக்கூடாத பேர்லாம் சொன்ன. எதுக்கு எடுத்தாலும் ராஜீவ் ராஜீவ் ராஜீவ். அவனை தர உனக்கு வேற உலகமே தெரியாதா? What nonsense are you talking? ஏய், என்னடி 10 குடும்பத்தை நடுத்தரில் நிப்பாட்டி இருக்கான், எல்லாம் விஷம் குடிச்சு செத்துட்டு இருக்காங்க. அவனை பத்தி என்கிட்ட வசதியா பேசிட்டு இருக்க. உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? எனக்கு இப்பவும் புரியல. அதுக்கும் நான் ராஜீவ் மாமா பத்தி பேசுறதுக்கு என்ன சம்பந்தம்? நான் எத்தனையோ வருஷமா அவர் கூட ஒர்க் பண்ணிருக்கேன். உனக்கு என்ன அறிமுகப்படுத்தி வச்சதே ராஜீவ் மாமா தான். நீயும் நானும் பழகினதுக்கு காரணம் ராஜீவ் மாமா. நம்ம காதலுக்கு முதல்ல சரின்னு சொன்னதும் ராஜீவ் மாமா தான். நம்ம கல்யாணம் நடக்கிறதுக்கான முழு காரணம் அதுவும் ராஜீவ் மாமா தான். எல்லாமே உன்னோட அண்ணன் ராஜீவ் தானே. ஏன் சொல்ல மாட்டேன்? ஒரு தடவை அவன் பேரை சொல்லாதேங்கிற. நீ என்னன்னா 9 தடவை என்ன வெறுப்பேத்திற்காக சொல்லிட்டு இருக்க. இன்னொரு தடவை அவன் பேரை சொன்ன பலார்னு அற விழும். நான் சொன்னதுல என்ன தப்பு டிகே? உன்கிட்ட என்ன பிரச்சனை தெரியுமா? எல்லாரும் செய்யறதுல நீ தப்பு கண்டுபிடிப்ப, அதுக்கு நாட்டாமையும் பண்ணுவ. ஆனா நீ செய்யற தப்ப கண்டுபிடிச்சா எதோடைய வால் மாதிரி உன்னால திருத்தவே முடியாது. கேவலமான வார்த்தை எல்லாம் பேசுற டிகே. இப்ப நீ என்னதான் சொல்ல வர? இதுக்கு மேல நான் எதுவும் பேச விரும்பல. எப்ப இந்த விஷயத்துல அவன் பேர் வந்ததோ அப்பவே எல்லாமே முடிஞ்சு போச்சு. உன்னை பொறுத்த வரைக்கும் நியாயமானவன் ராஜி ஒருத்தன் தான். ஏன்னா அவன் உனக்கு ஜால்ரா போடுவான், நீ அவனுக்கு ஜால்ரா போடுவ. அவன்கிட்ட வச்சுக்கோ பஞ்சாயத்து எல்லாம். என்ன விட்டுடு, தள்ளு. டிகே, டிகே ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. டிகே, நான் உன்னை விட்ட வேற யார்கிட்ட இத போய் சொல்ல முடியும்?
அவன்கிட்ட இப்ப சொல்லுவ நியாயத்தை. மனுஷனை நிம்மதியா விடுறதில்ல. சீ. இந்த வீட்ல யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. கட்டின புருஷனும் புரிஞ்சுக்கல, யாரும் புரிஞ்சுக்கல.